சென்னை எழிலகத்தில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இந்த வளாகத்தில் கட்டடம் இடிப்பது, பராமரிப்பது பிரிவில் பழைய கட்டடங்களை இடிப்பதற்கான டெண்டர் விண்ணப்பிக்க அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிராக உள்ள பிரிட்டிஷ் கால சிறைச்சாலையை இடிப்பதற்கும் டெண்டர் அறிவிக்கப்பட்டது. சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டரை எடுப்பதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக அஜ்மல் என்பவர் டெண்டர் விண்ணப்பத்துடன் 18,000 ரூபாய் டிடியையும் எடுத்துக்கொண்டு நேரடியாக அங்கு சென்றிருந்தார். அப்போது ஒப்பந்தம் எடுக்கச் சென்றிருந்த அஜ்மலை சிலர் அலுவலகத்தின் உள்ளேயே வைத்து பகிரங்கமாக மிரட்டியுள்ளனர். இந்த டெண்டருக்கு விண்ணப்பிக்க கூடாதென்றும் அதையும் மீறி விண்ணப்பித்தால் நீ அவ்வளவுதான் எனவும் மிரட்டியுள்ளனர். இதனால் அங்கு பெரும் கூச்சல், குழப்பம் ஏற்பட்டது. அரசு அதிகாரிகள், பாதுகாப்பிற்காக நின்றிருந்த போலீசார் என யாரையுமே பொருட்படுத்தாமல் அஜ்மல் உள்ளிட்ட டெண்டருக்கு விண்ணப்பிக்க வந்திருந்த மேலும் சிலரையும் அவர்கள் மிரட்டியுள்ளனர். இதனால் டெண்டர் விண்ணப்பிக்க வந்தவர்கள் இங்கே முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சூழல் உருவானது. முக்கியமாக திமுகவைச் சேர்ந்த நிர்வாகி ஆசாத் என்பவர் இந்த டெண்டர் தனக்கு சாதகமாக கிடைக்க வேண்டும் என மிரட்டி எதிர் தரப்பினர் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து இந்த டெண்டரை அதிகாரிகள் முறையாக நடத்தி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அனைவரையும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனையடுத்து வரும் திங்கட்கிழமை டெண்டருக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒத்திவைத்துள்ளனர்.